அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. 2 to 3 days முன்னாடி ஸ்விக்கியில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து ஆர்டர் பண்ணி ஃபுட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு 3 டிஷ் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போனோம். கரெக்டாக என் வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட மாம்பாக்கம் போகிற வழியில் இந்த ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டோட நேம் தான் கிரவுண்டட் கஃபே. ஸோ இங்கே என்னென்னா ட்ரை பண்ணங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஒரு 6 ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் சீட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இவங்கள்ட்ட உள்ள மெனூஸ் அவ்வளோ நிறையா மெனூஸ் இருந்துச்சு. ஸோ பர்கரில் வெரைட்டிஸ் இருந்துச்சு, பாஸ்தாவில் வெரைட்டிஸ் இருந்துச்சு, பீஸாவில் வெரைட்டிஸ் இருந்துச்சு, அவ்வளோ நிறையா இருந்துச்சு. என்னென்ன ட்ரை பண்ணோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணதான் இந்த டெக்சாஸ் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ். உண்மையிலேயே ஒன் ஆஃப் த ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். சீரியஸாக நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, அதே நேரம் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. தொட்டுக்கிற அவங்க கொடுத்த சாஸும் சரி, மயனீஸும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மயனீஸ் எக்ஸ்ட்ரா 20 to 30 rupees கிட்ட நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிரவுண்டட் மயனீஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆர்டர் பண்ணதான் இந்த தாய் சிக்கன் ரேப். கரெக்டாக இந்த ரெட் தாய் கறி இதில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே இதுவும் நல்லா இருந்துச்சு. ரேப் இவ்வளோ பெருசாக இருந்தது நான் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணதான் இந்த டஸ்கன் கிரில் சிக்கன் சீஸ் சாண்ட்விச். ஸோ இந்த சாண்ட்விச் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ள அவங்க வச்சிருந்த ஸ்டஃபிங்காக இருக்கட்டும், அந்த சீஸ் மெல்ட் பண்ணி கொடுத்த விதமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் குவான்டிட்டி கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு அந்த ப்ரைஸுக்கு. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 250 rupees கிட்ட பட் ரியலி ஒர்த்தாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த ஸ்லைசி கார்டன் ப்ளூ பர்கர். ஒன்றும் இல்லை, நடுவில் ஃப்ரைட் சிக்கனை 2 டபுள் லேயராக வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு கூடவே ஃப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க. அது முக்கால்வாசி என் தம்பி சாப்பிட்டுட்டான். இவ்வளோதான் இருக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு. பர்கர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்று, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது சாண்ட்விச்சுக்காக இருக்கட்டும், பர்கருக்காக இருக்கட்டும், அவங்க ஃப்ரைஸ் கொடுக்கவே இல்லை. நேரில் போனால் மட்டும்தான் பர்கருக்கும் சாண்ட்விச்சுக்குமே ஃப்ரைஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணதான் இந்த மெக்சிகன் சிக்கன் பாஸ்தா. இது ஸ்மாலில் வாங்கியிருந்தோம். ஸ்மாலும் இருக்கு, ரெகுலரும் இருக்கு. ஸ்மாலில் தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 190 rupees கிட்ட வந்துச்சு. அந்த சாஸோட இந்த பிரெட்டை டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்தா ஓரளவு அபோவ் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். என் தம்பி வேற வீடியோ எடுக்க சொன்னா அவன் மூஞ்ச வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இதை நான் எங்க போய் ஆட் பண்ண, எங்க போய் பண்ண பாருங்க. தனியா மைக்கே எல்லாம் பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணதான் இந்த கிரவுண்டட் ஸ்பெஷல் சிக்கன் பீஸா டிலைட். இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட 275 கிட்ட வந்துச்சு. ஸ்மால், ஆனா பட் ஒரு 6 பீஸ் கிட்ட ஸ்லைசஸ் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த பீஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட இன்னொரு பைனாப்பிள் பீஸாவும் இருக்கும். அதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. ஆன்லைன்ல புக் பண்ணும்போது, ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போது அதான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணதான் இந்த ஃபிக் மில்க் ஷேக். இது எல்லா கடையிலும் உள்ள மாதிரி தான், நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து ஒரு மேட்டர் வாங்கினேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேங்கோ டெல்டா மேங்கோ டிலைட்னு ஒன்று வாங்கியிருந்தேன், ஸ்மூத்தி. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சாக்கோ டிப்பை ஆட் ஆனா கொடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்டா இந்த பீச் மொஜிட்டோ வாங்கியிருந்தோம். இதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஓவராலா எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நிறைய மெனூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறையவே இருந்துச்சு. இவங்கள்ட்ட அது போக நீங்க கேக்கும் ஆர்டர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ரீசனபிளாகவும் இருந்துச்சு. இவ்வளோ டிஷ்ஷஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் 3 பேருக்கு கரெக்டாக 1800 rupees அந்த மாதிரி தான் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தேன். போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.